குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இதுலேயே பச்சை மிளகாய் 3, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இதில் ரைஸுக்கும் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்துக்குமே இந்த உப்பு போட்டுருங்க. வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சரிங்களா? ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போட்டு வதங்காதுன்றலாம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினா போதும் இந்த டிஷ்ஷுக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு, நல்லா வதக்கிட்டு புதினா தண்ணியில் ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இந்த புதினா ஒரு கைப்பிடி, புதினா போட்டோன்னு கம்மன்னு வாசம் வந்து பாருங்க. கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி, இதுக்கு பச்சை மிளகாய் காரம் தான் முக்கியம். நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் இது வெறும் மிளகாய் பொடி போடணும். ½ டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்கக்கூடாது இந்த இதுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு. பாருங்க, நம்ம புதினா போட்டது, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒன்று போல வந்துட்டு இருக்கும். இதில் வந்து சிறு பருப்பும் பச்சரிசி குருணை இருக்கு இல்லையா, அது வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுக்கல. 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் போட்டுருவோம். அந்த இதுலேயே வந்து நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இடிச்சுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான்ப்பா. அரிசிக்கு மேலே ஒரு இந்த அளவுக்கு வந்து தண்ணி மேலே நிற்கணும், அவ்வளோதான். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் தண்ணி அளவு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜ் இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அளவு. பாருங்கள், கரண்டியை மாற்றி காட்டுறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தேங்காய்,
ஒரு அரை இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, இதுலேயே வந்து அந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா அது, அப்புறம் புதினா கழுவி வச்சுருக்கேன், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தண்டு ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிட்டு வந்து சொல்கிறேன். இதுலேயே உப்பு போட்டுக்கோங்க, அரைச்சிட்டு வந்து சொல்லுவேன். பாருங்க சாதம் ஓரளவு அந்த இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, ஓரளவுக்கு 80% வெந்து வந்திருக்கு இல்லையா. அந்த ஸ்டேஜில் வந்து காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சாத பாலோ வந்து ஒரு 1/2 கிளாஸ் அதில் ஊற்றிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. என்னடா பாலெல்லாம் ஊற்றுறாங்களே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபீவர் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃபீவர் சரியாயிட்டப்போ ஒரு நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் தெரியுமா, அப்போ இது செஞ்சு கொடுங்க. இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு குக்கர் போட்டு வச்சு குக்கர் மூடி போட்டுடலாம். இது ஒரு விசில் வரணுன்றலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸு, அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த விசில் அந்த ப்ரெஷர்லேயே அது வந்துடும். ஃபுல் விசிலெல்லாம் வரணுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்க வேணாம், தீஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்குங்க. விசில் வரதுக்கு முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிடலாம். போட்டு நம்ம இது அரைச்சிட்டு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ இதில் ஒரு வெங்காயம் இதை 4ஆக கட் பண்ணி இதை போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் சரியாக இருக்குப்பா. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு இப்போ நாம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். டன் டன் டன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இதை எப்படி பரிமாறன்னு பாருங்க. இதுதான் எங்களுடைய இன்னைக்கு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி டிஷ் வந்து யார் யார் வீட்டில் செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தெரியாது, இந்த மாதிரி டிஷ் யார் யார் வீட்டில் செய்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.